எல்லாருக்கும் பெரிய ஹாய். ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, குழம்பு காய் எதுவுமே வைக்க பிடிக்கல. அந்த சமயத்தில் இந்த மாதிரி பொடியை சுட சுட சாதத்தில் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் 1 கப் அளவு துவரம்பருப்பு 100 கிராம் அளவு இருக்கும். கைவிடாமல் நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வரும். ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடும் பருப்பு. அந்த டைமில் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு பொட்டுக்கடலை, உடச்ச கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இந்த துவரம்பருப்பும் பொட்டுக்கடலையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம். இதையும் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. ஓரளவு வறுபட்டால் போதும். அதே பிளேட்லேயே இதையும் கொட்டி ஆற வச்சுட்டு 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு வறுக்கும் பொழுது மட்டும் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா சட்டுன்னு இது கருகிரும். அதனால் பதமாக இதையும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். 1/2 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி வறுக்கும் பொழுது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்திங்கன்னா அரிசி நல்லா பொறுன்னு நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதையும் பருப்போடையே சேர்த்து கொட்டி ஆற வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இந்த மிளகு சீரகம் வறுக்கும் பொழுது அடுப்பை கொஞ்சம் கம்மியான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா வாசனை வந்தால் போதும், கருகிடக்கூடாது. நல்லா வறுத்ததுக்கப்புறம் பருப்போடையே இதையும் சேர்த்துட்டு ஆற வச்சுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். பச்சை கருவேப்பிலையாக இருந்ததுன்னா வறுத்துக்கோங்க. நல்லா ஏதாவது பழுத்தது அழுகுனது அந்த மாதிரி இருந்ததுன்னா அதையெல்லாம் எடுத்துட்டு கருவேப்பிலை நல்லா பொறுன்னு இந்த மாதிரி வறுபடணும். இந்த அளவுக்கு வறுத்துட்டிங்கன்னா அதில் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். பொடியும் நிறைய நாளைக்கு நமக்கு வரும். நல்லா வறுபட்டாச்சு. பருப்போடையே சேர்த்து இதையும் ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 7-8 பல்லு பூண்டு அந்த தோலோடவே தட்டிட்டு அப்படியே அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஒரு பாதி அளவு வறுத்த உடனே இதில் காரத்துக்காக ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு காரம் நல்லா சுள்ளுன்னு வேணும்னா இன்னும் 2 காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணுங்க. அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வறுத்துடணும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இதையும் பருப்படையே கொட்டி ஆற வைக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். கடாய் நல்லா சூடாக இருக்கும் இல்லையா, அந்த சூட்லேயே 1 டீஸ்பூன் உப்பு, கல்லுப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதையும் அந்த சூட்லேயே நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா உப்புல லேசாக ஈரப்பதம் இருக்கும், அது எல்லாமே போயிடும். இந்த மாதிரி செய்யும் பொழுது பொடி நிறைய நாளைக்கு வச்சுருந்தாலும் எதுவும் ஸ்மெல்லு வராமல் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் பருப்போடையே சேர்த்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். அரைக்கும் போதும் கூட நம்ம பருப்பை கைப்படாமல் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நான் 2 பேட்சஸாக அரைச்சிருக்கேன். 2வது பேட்ச் அரைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள், நான் இது கலருக்காக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது சேர்க்கும் பொழுது ஒரு மாதிரி ஒரு பிங்க் கலரில் நமக்கு இந்த பொடி கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும் பொடி. உங்களுக்கு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய் கூட வறுக்கும்போது சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் இந்த பொடியை நீங்கள் வச்சு பயன்படுத்தலாம். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.